ஆதியே துணை முத்திப்பூர்ணம் யாகும் ஐயா செய்கோடியாலும் கத்தும் எங்கும் மெய் வழி ஏறி துளங்கிட நங்குலத்தினை ஆண்டருள் நாயகம் கங்கண முத்திரை காப்பு பெற்றது கங்கண முத்திரை காப்பு பெற்றது பொங்கும் வைகாசி பூரணை நாளித பெண்ணானக வடிவெடுத்த பாதாம்பூரணி பெத்ததாய நாவில் நின்று பேசுமம்மா ஊழி தீர்ப்பு நிதி கொண்டு வந்து நிற்கும் உத்தமியே என் நாவில் நின்று உறையும் தாயே நெடுங்கானம் யுகத்தவசில் நிறைந்த செல்வி நிர்குணத்தி நெஞ்சில் வந்து நெல்லும் தாயே ஆதர இனத்து அனந்தர்கள் தந்தையும் மூதுரைநாத முனிதேவர் தந்தை மெய்வழி புறக்கும் விண்ணோர்கள் தந்தை செய்யருஞ்சாலை சீவேச தந்தையுமான எம் பெருமானே சந்திர சூரியர்கள் உள்ளவரை திருமூர்த்தியர்களாலும் கூட பெற முடியாத இனி யாராலும் பெற முடியாத தேவ சன்னதங்களை தங்கள் வாடாத தவத்தால் பெற்று ஊரான ஊர் உயிர் பயிரேற்றும் ஊர் மெய்வழிச்சாலையை உண்டு பண்ணி உங்களை தேடி சரணாகதி அடையும் மக்களுக்கு பிறவி பிணி என்னும் அநியாய மரணத்தை ஒழித்து சாகா வரமளித்து சொர்க்கபதி வாழ்வழிக்கும் தேவாதி தேவா திருவையாரா திருவரங்க திருக்கையிலாச வாசா தீன்குல திலகநாயகா தேவ பரமண்டலத்தின் பிதாவே திரண்டனைத்தும் ஒன்றாக வந்த எங்கள் மெய்வழி குல தெய்வமே மெய்வழி சாலையாண்டவர்களே உங்களை வணங்குகிறேன். அவனான காலமனை தூமே சோபன சாலை வந்து தீரண்டன அவன கூடியான ஆனந்தக்கே அவன கூடியான ஆனந்தக்கே போவன கலி காலம் பொடிந்ததே கலிபுருஷன் பலி கடந்தேறிய சலிலமை வல சாலை ஆனந்தர்க்கே கலிவன் பேடி என்று கை காட்டிய கலிவன் பேடி என்று கை காட்டிய வலிய ஞான சித்தர் காலம் வந்ததே மெய்ப்பயிரேற்றி விளைவிறச் செய்யும் சத்தியப்பிடி மூப்பர்களே பெருங்குடியேற்றம் வரம் தரும் நமது பெருமானவர்களின் ஞான சீடர்களே சாவா வரம் தரும் சத்தினியின் மைந்தர்களே பரிசுத்த ஆவியை தரிசித்த பரோபகார செம்மல்களே சந்திர சூரியால் அனைவரையும் வெளியாக்கிய அக்காணி முளை அறுபடை வீட்டின் கருவறையிலிருந்து தீப தூப அலங்கார வாசனையுடனே மகா சுத்தமான மேடி மடி உடுப்புடவையுடனே இனி பிரியா பிறவானரி தேவபிறப்பு பெற்ற என்றும் எங்கள் அன்பான மரியாதைக்குரிய அனந்தாதி தேவர்களே உங்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரம். சர்வ புவனாதியங்களுக்கும் சர்வ சதுரிகாந்தங்களுக்கும் சர்வ சீராங்கு செல்வங்களுக்கும் சர்வ அமலான்மிக ஐஸ்வர்யங்களுக்கும் வழி வழி என்பார் வழிவேறு இல்லை மெய்வழி ஒன்றே வாழி வழியே என பாடுபட்டு தேடி நான பயிரேற்றி பலன் பெற எஜமான் அறிந்து எமனடங்கும் எஜமான் அறிந்து பாடுபட்டு கூலி வாங்க தெரிந்த ஆண் பிள்ளைகளே மெய்ப்பரம் பொருளாம் நமது பிதா அவர்களிடத்தில் சார்ந்து
பேரின்ப வடிவம் பெற்று திருக்கைலாசவாசர் அவர்கள் நியமித்த தேவ மெய்வழி சபையிலே பூத்த பொய்ப்பவ நீர்காளி புன்னனை தீர்த்து கட்ட திருவுளம் கொண்டினாள் கார்த்திகையர் யுகத்தவ காணிலே கார்த்திகையர் யுகத்தவ காணிலே ஏத்தவன் கோடி மின்னி இங்கேறிற்ற என தங்களின் சிரசிலே வெண்பாக ஏறி நிலை பெற்றிருக்கின்ற என் நேசத்திற்குரிய யதார்த்த நன்மன சந்ததியர்களே, நித்திய சூரியர்களே, உங்களுக்கும் என் நமஸ்காரம். இவ்வுலக முழுநிலமும் எங்கும் ஆபத்து விழுங்குவதற்கென ஏறி நெருங்கி வந்து கொண்டிருக்கும் தாங்க முடியாத துன்பத்தில் இருந்து விடுபட மக்கள் அனைவரும் உய்யும் பொருட்டாய் இவ்விரி புவனத்திற்கு எங்கள் குலதெய்வம் பிரம்ம பிரகாச சாலை ஆண்டவர்களின் அருள் வருஷிப்பை எடுத்து உங்களுக்கு விளக்கமாக சொல்ல பொதுநடத்தரசராகிய எங்கள் மதிக்குடை வரத்து உதிப்பனராலே நியமித்த மெய்வழியின் அனந்தாதி தேவர்களே இதனை நடத்த வருகின்றார்கள். இதனை நிதானித்து கேட்டு கேட்டும் வருகிறவர் எல்லோருக்கும் அகால மரணங்களோ அலங்கோல இடைஞ்சல்களோ என்றென்றும் வராது என்று அடி பேரிகை என இந்த மெய்வழி சபையில் கூடி இருப்பவர்களையும் இதில் சார விரும்புபவர்களையும் இங்கு சென்னை மாநகரில் வசிக்கும் மெய்வழி சபையினர்கள் உங்கள் அனைவரையும் வருக வருக என அன்போடு அழைக்கிறோம். இச்சபையை தலைமை தாங்க நடத்த வந்திருக்கும் மெய்வழி சாலை செந்தில்மணி அனந்தர் அவர்கள் இந்த மேடைக்கு வந்து வரவேற்க அழைக்கிறோம். முன்னுருதங்குரசை குலமாமணி என்னிதய பெருமான் குன்னனும் கன்சுல் தன்னிலறிந்த குணக்கடல் மாமணிகள் என்னையும் மன்னவர் தன்னிலறிந்துர என் இதயம் திறந்தே சொன்னவராதி அருட்பெருஞ்சோதி செங்கமல பதமே ஜீவாமித உற்றழும் மூவாம் மூல நதியின் முதல்வராகியும் ஜீவாதீனவானோடு நெடுந்தடவற்பின் முடிக்கிரணமாலியராகியும் ஜீவாவிக்குல நகாரகாயக களப கலதலாசராகியும் ஜீவகனாதிய ஒலியுலாவு இளஞ்சாலி மோன இலக்கணப்பதிமா மன்னாவாகியும் ஜீவதயாநிதீதனியாவனேலாஞ்சனை பதிப்பாகராகியும் ஜீவதீர்ப்பு நிறையிரவு யாவும் பாவ வீழ்ப்புவாள் செங்கரத்தோஜராகியும் ஜீவமீட்பு நெறியும் ஜீவாபினேமைப்புடை கோலும் கொண்ட கோவலராகியும் ஜீவலகித பிரலாப ஜீவநன்மல ஜீவகுணாகராகியும் ஜீவகாருண்ய ஜீவகார்மான ஜீவ விஸ்வாகர ஜீவபத்மினி ஜீவசத்தினி ஜீவாரூப அணையினை ஜீவரூபணையாக சத்துரூபணைக்குள் வடிவு ரூபநிலை நிரூபணை காட்டி தந்தருள வந்திருக்கும் ஜீவசிம்மாசனமேறிய சிவராஜ சன்னதாலங்கிருதராகியும் கலிபவக்கடை அழிபடித்திட தலயுகம் நடவு நிலையராகவும் ஆதியந்தமுமான நீதிமேந்த பஜ்ஜோதி கண்மலைத்தாயாகிய எங்களின் நாயகம் அவர்கள் எங்குறும் பண்டிதர்க்கெல்லாம் அதிபண்டிதராயும் கற்றோருக்கெல்லாம் அதிகற்றோராயும் கல்லாதவருக்கெல்லாம் கல்லாதவர்கள் போன்றும் வீணர்களுக்கு என்றும்
காணாதவர்களாய் விளங்கும் அன்பர்களுக்கெல்லாம் உளம்புகும் தெய்வமாய் பம்பர்க்கு வாளாயும் நண்பர்க்கு நாயகமாயும் தொண்டருக்கு தொண்டராயும் ஏழையர்கட்கு ஏழையைப் போன்றும் ஜெயித்து மதிப்படையலாம் என்று வருபவர்களுக்கு என்றும் ஜெயித்தற்கரிய நெஞ்சாணியொத்தவோர் எதிரியைப் போன்றும் அவரவர் உருவத்தினை அதிக தெளிவுபடுத்தி பிரதிபிம்பமாக காட்டும் தெய்வ கண்ணாடியாய் நின்று விளங்கிக் கொண்டிருக்கும் பழமை திருவசன தரிசனில் இருந்து வரும் தெய்வ தீபமாயங்கள் நாயகம் அவர்கள். இல்லை இல்லை ஆகிலத்தில்லாதது வல்ல வல்லவம் மீறியேதார்த்தம் ஒன்று உள்ளதுள்ளதொன்றார்க்கும் கிட்டாதது உள்ளதொன்றார்க்கும் கிட்டாதது எல்லைமை வழி சாலை இசைவதே. ஆம், நிஜமேதான். பூமி அடங்கலுக்கும் ஓர் பூவனகாலம். நாசிக்கு வெளியே மூச்சோடா தவமுடைய உறக்கமற்ற நமது குலதெய்வம் மெய்வழி சாலை ஆண்டவர்கள் அவர்களின் ஒரு நாள் மெய்வழியின் சரித்திர கருத்தரங்கம் ஆரம்பம். இக்கருத்தரங்கில் பங்கு கொள்ள வருகை புரிந்திருக்கும் அனந்தாதி தேவர்களே, முன்னிலை வகிக்கும் மற்றும் ஒருங்கிணைப்பு வரவேற்பு அருமை ஜீவ பிறவியர்களே, முத்தி பேருரை ஆற்ற இருக்கும் அன்பு ஜீவ சகோதரர்களே, யதார்த்த நன்மண மக்களே, மெய்வேண்டி வருகை புரிந்திருக்கும் மெய்யன்பர்களாய பொதுமக்களே, அனைவரையும் தெய்வீக அன்புடன் அழைக்கும் திருமழிசை, கும்முடிப்பூண்டி, கொடுங்கையூர், குளத்தூர், ஆவடி, வில்லிவாக்கம், கூடுவாஞ்சேரி, தாம்பரம், உள்ளகரம் சபையினோர்களே, முத்தாய்ப்பாக இக்கருத்தரங்களை ஏற்பாடு செய்து அனைவரையும் பங்கு கொள்ளச் செய்து அரிய வாய்ப்பை நல்கிய நமது தேவகண்ணி, ஆம் சாலை குணக்கண்ணி அவர்களுக்கு ஒத்துழைப்பு அளித்த அனைத்து ஜீவப்பிரிய அனைவர்களுக்கும் நன்றியறிதலோடு கூடிய எனது நமஸ்காரத்தையும் மகிழ்ச்சியும் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். எனக்கு தலைமை என்று ஒன்று பொறுப்பை கொடுக்கிறீர்கள். தலைமை என்ற சொல்லு நமக்கல்ல, ஆண்டவர்களுக்கு தான். இது நடத்துவதற்கு ஒருத்தர் வேணுமே என்ற வழிய தலைமை என்ற சொல்லு அவர்களுக்குத்தான் பொருந்தும். இருப்பினும் இந்த கருத்தரங்கை நடத்துவதற்கு எனக்கு ஒரு பணி, எல்லாரும் சேர்ந்து ஒரு திருப்பணி கொடுத்து ஏற்றுக்கொள்கிறேன். எனக்கு முத்திப்பேர ஆற்றுவதற்கு சாலை தமிழ் என்று ஒரு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சாலை தமிழ், அந்த சாலை தமிழ்தான் இவ்வளவு பெரிய கூட்டத்தையும் இந்த தெய்வீக ரட்சிப்பு என்னும் தொழுவகத்தில் சேர்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பாடு இந்த கூட்டத்தை பார்க்கிறேன், அவர்கள் பாட எண்ணி பார்க்கிறேன். தங்கள் திருமேனி இதற்காக செய்ததனுடைய பலன் பாடனைத்தையும் அவர்கள் மெய்வேண்டி இங்கு காத்திருக்கும், அது விரும்பி ஏற்றுக்கொண்டிருக்கும் நன்மண மக்களையும் பார்க்கிறேன். அவர்கள் பாட எண்ணி பார்க்கிறேன். அவர் கூட இருந்தபோது உடனுரைப்பர் அவர்கள் பாட்டை அணுவணுவாக எண்ணி கசிந்திருக்கிறேன். இதை நினைக்கும் பொழுது இவ்வளவு பெரிய கூட்டத்தையும் இந்த ஏற்பாடு செய்ததை பார்த்தால் மிக வியப்பாவிற்கு வார்த்தையும் கிடைக்கவில்லை சொல்வதற்கு. அனைத்தும் செய்வது சாலை தமிழ்தான். அந்த சாலை தமிழை பற்றி அடுத்தாற்ப முத்திப்பேரை ஆற்றும் சகோதரர்கள் நிறைய உங்களுக்காக அந்த செபிச்சுவையை கொடுக்க தயாராக இருக்கிறார்கள். ஆனால் நான் தலைமை முன்னுரை என்பதை பின்னுரையாக வைத்துக்கொண்டு இந்த கூட்டத்தை ஆரம்பிக்கிறேன். இதில் முன்னிலை வைக்கும் சொக்கலிங்கனந்தர் உங்களுக்கு தெரியும். அடுத்தாற்போல் மெய் செல்வராஜ் அனந்தர், அவர்
எங்களுடைய சாலையில் மிக முக்கியமாக அவசியம், பல பணிகளுக்கு அவர் அவசியங்கிறது தெரியும். ஆக அடுத்தாற்போல் இந்த அடுத்த தலைப்பில் வைணவமும் மெய்வழி என்பதை பற்றி எங்கள் பிறவியர் மெய்வழி இளங்கலை கோட்டானந்தர் அவர்கள் இப்பொழுது உங்களுக்கு முத்தி பெற ஆற்ற ஆரம்பிப்பார்கள். அவரை வரும்படி அன்புடன் அழைக்கிறேன். நீங்கூரான் பெரு நீதி நீலத்திலே பாங்குரையூகம் மாற்றி பதிக்கவே பாங்குரையூகம் மாற்றி பதிக்கவே ஓங்கூரும் ஆரம்ப பிரச்சாரமே பன்ன காலங்கள் பார்த்த பெரியதாய் மண்ணு கோல வடிவு வயங்கவே விண்ணவங்களி மாற்றி விடிவுற விண்ணவங்களி மாற்றி விடிவுற சென்னரி ஆரம்ப பிரச்சாரமே மாதவத்தின் தவநிலையின் இருப்புமாகி மதியாகி பதியாகி மனவாக்கெட்டா பூதலத்தின் மேதலம் பூரணமுமாகி பிணியாகி பிணிதெறிக்கும் மருந்துமாகி ஈதலத்தின் வாத கற்பம் எடுத்திங்கோதென் ஈதலத்தின் வாத கற்பம் எடுத்திங்கோதென் என் குல சுக்கிலநாத உடம்பாய் நின்ற ஓதுமதி வேத கலைவாணி ஓதுமதி வேத கலைவாணி என்றன் உளம் குளிர நாவில் நின்று முழங்கும் காப்பே இன்று இப்பொழுது எனக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு சாகா கலை. சாகா கலைங்கிற அந்த வார்த்தையை பேசும்போது சாகாமல் இருப்பது கலை. கலைனா என்னன்னு பார்த்தா கலை என்பது சாகாமல் இருப்பது. இப்போ எது சாகாமல் இருக்கிறதுன்னு பார்த்தா இன்னொரு இடத்துல கலையில் மூச்சுன்றாங்க. மூச்சு போயிட்டா செத்துடுறோம். இப்போ மூச்சு போகலைன்னா சாகலன்னு ஆகுது. அப்போ மூச்சு போகாததுக்கு என்ன வழி அப்படின்னு நம்ம தெய்வம் சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கணும். அறிவுரை தெய்வமாகி ஆரிரு சமயத்திற்கும் அறிவுரை தெய்வமாகி
ஆருயிர் குடி பிறந்தார் அனைவர்க்கும் தந்தையாகி ஆருயிர் குடி பிறந்தார் அனைவர்க்கும் தந்தையாகி நேரிய கலைகட்கெல்லாம் நிரந்தரநாதனாகி சீரிய வழி என்னாவை செலுத்திய தேவதேவி தேவி தேவாதி தேவா திருவையாரா திருவரங்கத்திருந்த கைலாயவாசா தீன்குலத்திலகநாயகா தேவ பரமண்டலத்தின் பிதாவே திரண்டனைத்தும் ஒன்றாய் வந்த மெய்வழி தெய்வமே ஒன்றான ஐமணியாம் பொதிகை பூட்டி ஒன்றான ஐமணியாம் பொதிகை பூட்டி உலகவர்க்கு சந்தமதில் எடுத்தே நீங்கள் இன்றுலகோர் வாக்கு மனமலம்பொடிய எடுத்து உரசி எனும் பணியை சிறமேற் தாங்கி குன்றேறும் தனிகையரின் சுதனாம் எங்கள் குருமார்க்க நாதரிட பாதம் போற்றி தென் திசையின் கைலாய ஔஷதத்தை தெளிந்து அறிய தென் திசையின் கைலாய ஔஷதத்தை தெளிந்தறிய உலகவர்க்கு செப்புவோமே. இங்கே முகப்பில் மரளி கைத்தீண்டா சாலை ஆண்டவர்கள் மெய்மதம்னு எழுதியிருக்கு. அது நமக்கு தெரியணுமே. மெய்மதம் எது? மெய்மதம் ஆண்டவர்கள் மெய்மதம். ஆண்டவர்கள் எத்தனையோ ஆண்டவர்கள் இருக்கார்களே. சாலை ஆண்டவர்கள் மெய்மதம். எதனால் சாலை மெய்மதம்னு ஏன் வந்ததுன்னா மரளி கைத்தீண்டான்னு போட்டதுனால. மற்ற மதம் எல்லாம் என்ன ஆகிடுது? எமங்கையில் மாட்டிக்குது. இது மட்டும் எமங்கிட்ட வர முடியாது. அதனால இதுக்கு மெய் மதம். எல்லா மதமும் அந்த மெய்க்கு தான் வந்தது. எமங்கையில் பாட்டக்கூடாதுன்னு தான் வந்தது. இன்றைக்கு செயல் அற்றதுனால செயலுடைய ஒரே மதம் இதுதான். அது என்ன செயல்னு கேட்டால் எமன் கைப்படாது. எமன் கை தொட மாட்டான். இந்த மல்லிகை இதை சொல்லும்போதே அதான் இன்றைக்கி எல்லாருக்கும் இன்றைக்கி அந்த பிரசுரம் கொடுக்கும்போது கூட மகா சங்கல்ப மந்திரம்னு ஒன்று கொடுத்தாங்க. மந்திரம் அது என்ன மந்திரம்? சங்கல்பம். சங்கல்பம் நம்ம வேண்டிக் கொள்வது. அது என்ன? மகா சங்கல்பம். இதை விட வேறு எதுவுமே இல்லை. அதை சொல்லும்போதே நமக்கு அந்த செயல் நமக்கு கைவரவாகி விடுகிறது. அதில் என்ன சொல்கிறாங்க? மல்லிகை தீண்டா சாலை ஆண்டவர்கள் மெய்மதம் என்பது இறுதியில் எம்மனிடம் சிக்கி கசப்பு தீட்டு பிறநாற்று அடையாளம் கோடி கால நலவேதனைக்கு போகாமல் அதை மாற்றி பரமபத நித்திய மகிழ்ச்சி வாழ்வு வரத்தில் ஏற்றவே சாதனை. அந்த மகிழ்ச்சி வாழ்வு வரத்தில் ஏற்றவே சதுர்வங்கோடி காலத்தில் உள்ள சர்வ மூல மந்திர நிரூபிக. சர்வ மூல மந்திரம்னா என்னென்ன? பஞ்சாட்சரம், அஷ்டாட்சரம், பன்னாட்சரம், அத்தனை மந்திரங்களுக்கு விளக்கு கொடுத்தாங்க. சர்வ மூல மந்திர நிரூபிக மகாமிராகிய பகவான் சாலை ஆண்டவர்களையே முக்தி பாலிக்கும். வேற கிடையாது. இதை சொன்னாவே முக்தி பாலிப்புனா எப்படிப்பட்ட ஒரு செயலுடைய மதமாக இருக்கும். அப்போ சாலக்கலை என்பது நம்ம பெரியப்பா சொல்றாரு, மரணமிலா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டி. மரணமிலா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டி சொல்றாரு. அது எப்படி மரணமிலா பெருவாழ்வில் வாழலாம் அப்படின்னு சொல்லும்போது, மரணமிலா பெருவாழ்வு என்பது என்ன? பெருவாழ்வு என்பது மரணமில்லாதது. அதுதான் சாகாக்கலை. இந்த சாகாக்கலை என்பது உலகத்திலே போட்ட 64 கலை. இந்த 64 கலைக்கு அப்பாற்பட்ட மேற்பட்ட ஒரு கலையாகிய வேதங்கடந்த செழுமுரல் அரசாகிய அந்த ஆசன பீடம், செழுமுரல் அரசாகிய அந்த ஆசன பீடம் இங்கே அந்த கலையை நமக்கு கொடுக்குறாங்க. கலை மூச்சு. மூச்சு என்றால் போகுது வருது. போகும்போது நீ ஏழை, வரும்போது நீ பணக்காரன். எத்தனை மூச்சு வெளியே போகுது, எத்தனை மூச்சு வருது. வாங்கிறது நமக்கு 8, வெளியிடுறது 12. இப்படி ஒவ்வொரு மூச்சுக்கும் 4 அங்குலம் நஷ்டமாகிதான் எப்படி சாகாக்கலை வர முடியும்? அதுக்காக சாகாக்கலைங்கிற ஒரு கிரந்தத்தையே நமக்கு தந்து இதை நீ சொல்லும்போது உன் மூச்சு உள்ளே அடங்குங்கிறாங்க. இந்த மூச்சு உள்ளே அடங்குவதற்காகத்தான் அந்த கிரந்தங்கள் எல்லாமே வந்தன. இந்த கிரந்தங்களை இப்படி தெரிஞ்சு நாம் பேசும்போது நம் வாய் மூடப்படுகிறது. தெய்வம் வேதங்களை இறக்கியிருக்காங்க. வேதங்களை இறக்கும்போது உன் மூச்சும் சப்தமும் அந்த வேதத்துக்கு போயிடுது. வேதம் என்பது இறைவனால் இறக்கப்பட்டதல்லவா? அப்போ அதை சொல்லும்போது வேதம் உன் நாவலை வந்துடுறாங்க, உன் நாவல் அடங்கிடுது. அப்படின்னா உனக்கு என்று மூச்சே அங்கே கிடையாது. ஏன்னா அவங்கள பேசும்போது நீங்கள் அவங்ககிட்ட கலந்துடுறீங்க. அவங்க அந்த சப்தத்தையும் மூச்சையும் செலவு பண்ணி தான் வேதங்களை இறக்குறாங்க. நீங்கள் அதை பேசும்போது அவங்களுடைய சப்தத்தில் நீங்கள் பேசும்போது இறைவனே பேசுறதாக நினைப்பதனால
உனக்கு அங்கே வாய்ப்பு இல்லாமல் போயிடுது. தான் செத்து தான் இறைவனை அடைய வேண்டியதாக இருக்குது. அப்படி அவங்க வாக்கியங்களை எடுத்து பேசும்போது தான் நீ இறைவன் ஆகிற. அப்படி வாக்கியங்களை எடுத்து பேசும்போது அழியும் பொருள் அழியா உடலாக வருது. இந்த உடலில் இது பாருங்கள், இது வந்து அனித்திய உடல். இந்த உடலுக்குள்ளே நித்திய உடலானது ஒன்று இருக்கிறது. அனித்திய உடலுக்குள் நித்திய உடலானது ஒன்று இருக்குது, அது சாகாது. அந்த நித்திய உடல் இந்த உடலை விடும்போது பலனுடைய கையில் சிக்கி அந்த ஒளி தேகத்தில், அந்த பிரணவ தேகத்தில், ஒப்பில்லா பிரணவ தேகத்தில் கற்பிக்கும் கல்வியே சாகாக்கலை. அதுக்கு தான் வேதங்கள் எல்லாமே வந்தன. வேதம் எந்த வேதமாக இருக்கட்டும் அந்த சாகாக்கலை சொல்லணும். கிறிஸ்துவாக இருக்கட்டும், வைஷ்ணவாக இருக்கட்டும், எல்லா மதமும் இருக்கட்டும், மதங்கள் எல்லாம் வந்தது இந்த சாகாக்கலையை சொல்ல தான். அப்போ அது நித்திய தேகத்தை அடையலாம். நித்திய தேகத்தை அடைய விட்டால் தடுப்பது நம்ம மனம். ஏன்னா அது அனித்தியம். அனித்தியத்தில் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்மளுடைய செயல் செய்யறதெல்லாம் மனதினுடைய செயல் தான், அறிவுடைய செயல் இல்லை. அறிவை பற்றி பேசுவதற்காக கொடுக்கப்படும் போது அந்த அறிவாக மாறணும். அதை அவங்க சொல்லும்போது வாக்கியம் 266 கூடாதுக்குள்ள உனது எண்ணம் அழிந்து போகிற நேசத்தையே உயிராக கொண்டிருக்குது. அப்போ எப்படி சாகாக்கலை அடைய முடியும்? உனது எண்ணம் அழிந்து போகிற நேரத்தையே செயலாக கொண்டிருக்கு. அதை விட்டு விட்டு விட முடியுமா? அதை விட்டு விட்டு விடலான்றதுக்கு வழி சொல்லியிருக்காங்க. அதை விட்டு விட்டு ஆண்டவர்கள் அருளுக்குள் நுழைந்து கொள்ள வேண்டும். இதை விட என்னங்க, ஆண்டவர்கள் அருள் கொஞ்சமாக இருக்குது, சாகாக்கலையாக இருக்குது. அந்த அருளுக்குள் நீ நுழைந்து கொள்ள வேண்டும். அந்த அருளையே அருந்த வேண்டும். கரெக்டாக ஏகாரம் போடுறோம். அந்த அருளையே அருந்த வேண்டும். அதுவும் உள்ளத்தில் சிறிது சிறிதாக நுழைந்து, உள்ளத்தில் சிறிது சிறிதாக நுழைந்து ஜீரணமாகி இரத்தத்தில் போய் கலக்க வேண்டும். அந்த அறிவே பாவ நினைவை சங்கரிக்கிறது. அந்த அறிவே பாவ நினைவை சங்கரிக்கிறது. அப்போ அந்த நினைவு சங்காரம் பண்ண என்ன ஆகுது? அந்த நினைவே அறிவாக மாறுகிறது. அந்த நினைவே நம்ம அழிந்து போகிற அந்த நினைவே என்ன ஆகுது? அறிவாக மாறுது. நினைவு மாறவும் தேகம் மாறுது. அப்போ நித்திய தேகம் சாகாக்கலை அடையலாம். நினைவு மாறவும் தேகம் மாறுகிறது. அப்போ நினைவு மாறுறதுக்கு எது உதவுது? அவங்களுடைய அருள் தான் உதவுது. அந்த அருளை எந்த அளவுக்கு இவர் எடுத்துக்கொள்கிறாரோ அந்த அளவுக்கு அந்த தேகம் மாறுகிறது. அதுக்காக தான் இவனுக்கு ஒரு தேகம் கொடுக்கப்பட்டது. கைலாசவாசரின் திருச்சன்னதி அடைந்து ஒரு வாக்கியம் இருக்கு இல்லையா? கைலாசவாசரின் திருச்சன்னதி அவருடைய திருச்சன்னதி போய் சேரவே நாம் இந்த மாலைச்சடை, அதாவது ஸ்ரீ கைலாசவாசரின் திருச்சன்னதி அடைந்து ஸ்ரீமன் நாராயணமூர்த்தியுடைய திருவாசல் சேரவே நாம் இந்த மாலை சட்டை எடுத்தோம். வேறு எதுக்கும் இந்த மாலை சட்டை எடுக்கலை. இப்போ மாலை சட்டை எடுத்தோன்னா அவர் அடைய தான். அதுக்கு என்ன செய்யணும்? ஒரு அட்வொகேட்டாகவோ மந்திரியாகவோ ஆவதற்கு நாம் இந்த தேகம் எடுக்கவில்லைங்கிறாங்க. நாம் அந்த தேகத்தை என்ன பண்ணுறோம்? அடுத்தது மினிஸ்டர் ஆகிறது எப்படி, அட்வொகேட் படிக்கிறது எப்படின்னு சொல்லி அந்த தேகத்தை வச்சு பொய்க்கே செலவு பண்ணுறோம். அப்போ எப்படி சாகாக்கலையை பெற முடியும்? மெய்க்கு கொடுக்கப்பட்ட அந்த தேகத்தை நம்ம என்ன பண்ணுறோம்? பொய்க்கு செலவு பண்ணுறோம். அந்த பொய்க்கு செலவு பண்ணி தான் ஒவ்வொருத்தரும் பட்டமும் பரிசும் வாங்குகிறோம். ஆகவே அதை விட்டு விட்டு அவர்கள் நுழைந்து கொள்ள வேண்டும். அது காரணம் என்னன்னு கேட்டால் இவனுடைய அங்கக்குளங்களெல்லாம் இவனுதுன்னு நினைக்கிறான். அப்போ அவங்க சொல்லும்போது உனது எண்ணம், உனது பார்வை, உனது செயல் அத்தனை என்ன ஆகுதுன்னா அவ்வளவும் உணவு நினைக்காதே. அவர்களை பார்க்கவும் அவர்களை பற்றி நினைக்கவும் பேசவும் தான் அந்த அங்கங்கள் கொடுக்கப்பட்டன. நாம் என்ன பண்ணுறோம்? அந்த அங்கத்தை அவங்க தனக்கு கொடுத்தாங்கன்ற நம்ம அவங்களுக்கு அந்த அங்கங்களை கொடுத்துட்டா இது சாகாது. ஏன்னா இது சாகாக்கலையை பெற்றுடுது. நாவுக்கு பெரியதாக உலகம் இல்லை. நீங்கள் ஒவ்வொரு வார்த்தைகளும் தெய்வம் எடுத்த வார்த்தைகளை சிந்தித்து பார்க்கணும். நாவுக்கு பெரியதாக உலகம் இல்லை. நாவு என்ன 2-3 அங்குலம் தானே. உலகத்தை விட இது பெருசுன்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, கலைவாணி குடியிருப்பு நாவில் என்று வேதம் சொல்லுகிறது. கலைவாணி குடியிருப்பு நாவில் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே உன் நாவை நீட்டி அகட்டி வேதனாவாக வளர்க்க வேண்டும் என்பதுவே எமது எண்ணம். அப்போது அவங்க என்ன ஆகுதுன்னா, நம்மளுடைய நாவை வேதனாவாக மாற்றணும்னு அவங்க ஆசைப்படுறாங்க. அவங்க எண்ணத்துக்குள்ளே நம்ம போகணும். எம் எண்ணம் உள்ளத்தில் சதா வைத்திருக்கும் போது உன் எண்ணம் இல்லாமல் எண்ணமாகிவிடும். அப்போ அந்த சாகாக்கலை என்பது என்னன்னா, அந்த வாடாத அழியாத, அந்த வாடாத அழியாத யவ்வனத்தின் பொலிவை இந்த அழிந்து போகிற தேகத்தின் மீது பாய்ச்சி, நல்லா கவனிக்கணுங்க இதை, அந்த வாடாத அழியாத யவ்வன தேகத்தின் பொலிவு தான் சாகாக்கலை கிரந்தம். அந்த பொலிவை, அந்த சாகாக்கலையை, அந்த பொலிவை இந்த தேகத்தின் மீது, அழிந்து போகிற தேகத்தின் மீது பாய்ச்சி இதையும் அழியாதூலமாக்கும் செயலே முத்தி தேகம் அல்லது பிரக்தயோகம். முத்தி தேக முத்தி என்பது சாகாக்கலை. தேக முத்தி அடைவது தான் சாகாக்கலைங்கிறாங்க. தேக முத்தி அடைஞ்சதுன்றது நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? அவங்க 2 சொன்னாங்க இல்லையா, கசப்பு வெளியாக சாகிறது, இன்னொன்று என்னன்னு போது ஆணுக்கு விந்தும் பெண்ணுக்கு சுரோனியமும் வெளியாகிடும். சாகாக்கலை பெற்றவர்களுக்கு அது இருக்காது. உடல் எப்பொழுதும் உஷ்ணம் இருக்கும். தோண்டு வாழத்து வாழ தோண்டு வாடும். யார்? சாகாக்கலை பெற்றவர்களுக்கு.
அடுத்தது என்னென்னா அவங்க திருப்பாவை பாடும்போது அந்த உடல் வேர்த்து கொட்டும். எவ்வளோ நேரம் பாடினாலும் வேர்த்து கொட்டும். பாட பாட அவங்க முகம் மஞ்சள் நிறம் மாறும். அப்போ நீங்கள் அடக்கம் போது இதை பார்க்கணும். இந்த செயலுடையது எல்லாம் பேசுவாங்க, செயல் இருக்காது. இங்கு பேசக்கூடியது வெறும் பேச்சல்ல, செயலைத்தான் இந்த சபை பேசுகிறது. செயலில்லாத வாசகத்தை இங்கே பேசுவதே இல்லை. ஏன்னா வையகமும் வானகமும் எதை பேசுதுன்னா செயலுடையதை பேசுது, நித்தியத்தை தான் பேசுது. வையகம் வானகம் கூட அனித்தியங்க. நித்தியம் என்பது தெய்வ செயலை தான் அவங்க சொல்கிறாங்க. அந்த நித்தியத்தை, அந்த வாடாத அழியாத யவன தேகத்தின் பொலிவை இந்த அழிதேகத்தின் மீது பாய்ச்சி எதையும் அழியா தூளமாக்கும் செயலே பிரக்தயோகம் அல்லது தேகமுத்தி. தேகமுத்தி பெற்றவர்களுக்கு 10 அடையாளம். இந்த 10 அடையாளத்தை அண்ணா அவர்கள், இளங்கோல கோட்ட அண்ணா அவர்கள் பாடலாகவே பாடியிருக்கிறார் ஆனந்த பெயரில். அந்த பாடல் 10 அடையாளத்தை அந்த பாடலில் சொல்லியிருக்காங்க. அதை நான் சொல்கிறேன். தேவ தேவேசர் சாலை தெய்வ பதம் பணிந்தோர் சாவா வரம் பெருகுவார். இதான் சகாக்கலை. தேவ தேவேசர் சாலை தெய்வ பதம் பணிந்தோர் சாவா வரம் பெருகுவார். ஜீவ பிரயாணம் என்று செப்பும் அதனின் எழில், ஜீவ பிரயாணம் என்று செப்பும் அதனின் எழில் நாவால் உரைக்கவேனில் யாவர் திறனுடையார். தேவ தேவேசர் சாலை தெய்வ பதம் பணிந்தோர் சாவாவரம் பெருகுவார். இந்த சாவாவரம் சாகாக்களை பெற்றவர்களுக்கு அடையாளத்தை தனது பாடலாக அவர்கள் திறமை பாடியிருக்கார். பாவ கணம் ஏறாது. உடம்பு இறந்தவுடன் என்ன ஆயிடுதாங்க, கனத்து போகுது. அதே அவங்களுடைய பாவம். பாவ கணம் ஏறாது பசுமஞ்சள் வண்ணம் பூக்கும். பாவ கணம் ஏறாது பசுமஞ்சள் வண்ணம் பூக்கும். தேவ திருப்பாக்கில் சிலிர்த்து வியர்வையாக்கும். தேவ திருப்பாக்கில் சிலிர்த்து வியர்வையாக்கும். ஆலயத்திலிருந்து தீர்த்தம் வந்தோடனே அந்த தேவர் காசாய தீர்த்தம் தந்தால் இனிதி ஏற்கும். பூவின் மணங்கமழும் பூங்கொடி போல் துவளும். பூவின் மணங்கமழும் பூங்கொடி போல் துவளும். தேவ தேவேசர் சாலை தெய்வ பதம் பணிந்தோர் சாவாவரம் பெருகுவார். நோவில் கூணிய பேதம் நுடக்கம் நிமிர்ந்து நிற்கும். இறுதி நேரத்தில் ஒரு நோய் வந்துட்டா இந்த உடல் குனிஞ்சி நாரி இருக்கு இல்லையா, அது எல்லாமே மாறிடும். அடக்கான உடனே மனம் வயச ஆரம்பிச்சிடுது, நாத்தம்லாம் போயிடுது. அப்போ நீவி கை கால் இழுக்கில் நெட்டி விழுந்து விழும். அவங்க அடக்கமானவங்களுடைய கை கால் வரலை நீங்கள் அடைச்சி பார்த்தீங்கன்னா நெட் சொடுக்கு எடுக்கலாம். இப்படி தான் இருக்குது. அவங்க மேவும் காசப்பீராது மண் தோடாதன்பாய் காக்கும். மேவும் காசப்பீராது மண் தோடாதன்பாய் காக்கும். அந்த கசப்பு ஜலம் வெறியாதவர்களை அடக்கமானால் அவர்களை மண் தீண்டாது. ஏன்? சகாக்களை பெற்றவர்கள் அவங்க நித்திய தேகத்தை அடையணும். இது வரைக்கும் வந்தவர்கள் எல்லாம் ஒரு சண்டதங்களை பெற்று அவர்களை மட்டும்தான் காப்பாற்றி கொண்டார்கள். நம்ம சேர்ந்தவர்கள் அனைவருக்கும் அந்த சகாக்களை பெறணுங்கிறதுக்காக நம்முடைய சிவன் 12 சன்னதங்களை பெற்று வந்தார்கள். அந்த தவாதிக்க சன்னதங்கள் போட போட்டிருக்கு இல்லையா, அது எதுக்குன்னு கேட்டால் இந்த சகாக்களையை பெறத்தான் அவர்கள் இவ்வளவு தந்தார்கள். மேவும் காசப்பீராது மண் தோடாதன்பாய் காக்கும். சாவின் சீதளமின்றி சமச்சூடு என்றும் தேக்கும். செத்தால் வரிச்சிக்க உடல் ஜில்லிட்டுடும். ஆனால் அடக்கமானவர்கள் உடலை பார்த்தீங்கன்னா சூடு இருக்கும், பாட பாட வேர்வையும் கொட்டும். இதுக்கு பேர் சாவா. இது சகாக்கலை. இந்த அடையாளம் பெற்றவர்கள் சகாக்கலை. சுருக்கமாக இது தெளிவாக சொல்கிறேன் நான். செத்தவர்களுக்கு இந்த 10 அடையாளங்களும் வருது, சகாக்கலை பெற்றவர்களுக்கு இந்த அடையாளம் வருவதில்லை. அதுதான் சகாக்கலை. அப்போ அந்த முத்தி அடையணுங்கிறது ரொம்ப முக்கியமாக சொல்கிறாங்க. அதை இன்னொரு இடத்துல சொல்லும்போது, நித்திய உடல் எடுக்கும் நேரமாகி அதை உலக மக்கள் சாவு என்கிறார்கள். ஆனால் நமக்கு நித்திய உடல் என்பது அந்த சாகாது இல்லையா, சாகலை பெற்றவர்கள். ஆனால் நமக்கு அது என்ன வருதுன்னா தோன்றிவிட பிறப்பிடமாக இருக்கிறது. நித்திய உலகுக்கு நுழைய போகிறோம் இல்லையா, அது பிறப்பிட வரமாக இருக்கிறது. ஆகவே இந்த அழிதேகத்தில் அனித்த தூகத்தில் நீங்கள் செய்து கொண்டிருக்க காரியங்கள் அவ்வளவும் அழிக்கப்பட்டே போகும். அதற்கு நீங்கள் எதையே போதும் என்று இருந்து விடாமல்
தெய்வம் அந்த நித்திய தேகத்தை எடுப்பதற்காக நாம் ஒரு கருவறையில் இருக்கிறோம். என்ன அது அங்கு வேண்டியது ஆசான் அவர்களுடைய அன்பு. எங்கே அங்கே நித்திய கருவறையில் நமக்கு வேண்டியது ஆசான் அவருடைய அன்பு என்ற சத்திய பிடியுடன் அந்த தவறாத அன்புடன் வாழ்ந்து வந்தால் அந்த நம்ம நீங்களும் அந்த சாகாக்கலையாகி மெய்வழி சாகாக்கலை தொடர்புடைய மெய்வழியாகவும் ஆகலாங்கிறாங்க. அப்போ அந்த தேகத்தை மெய்வழியாக ஆகிட்டால் அந்த மெய்வழி மதத்தில் வந்துவிட்டாலே சாகாக்கலை வருது. மரளி கை தீண்டான், மரளி கை தீண்டாத தேகம் அத்தனையுமே சாகாக்கலையை பெற்றது தான். எல்லா மதங்களுமே இதுக்கு தான் வந்தன. சாகாக்கலையை பெறத்தான் எல்லா மதங்களும் வந்தன. இன்று அந்த சாகாக்கலை அடையாளம் இல்லாததுனால என்ன பண்ணுறாங்க, அதுக்கு இங்கே மெய் மதத்துக்கு வராங்க. அப்போ மெய் மதத்தை நாங்கள் உண்மையை சொல்கிறோம், செயலை தான் சொல்கிறோம், வெறும் வாய் பேச்சு அல்ல. எது நடந்ததோ அதை தான் இங்கே பிரசங்கமாகவும் பாடாகவும் சொல்கிறோமோ தவிர சும்மா பிரசங்கம் பண்ணிட்டு போய்வதுக்கு அல்ல. இது செயலை நீங்கள் பார்க்கலாம். ஆகவே இந்த அடையாளம் கண்டால் அவங்க எல்லாம் தேகத்தை பெற்றவர்கள் தான் என்று கூறி இத்துடன் முத்திப்பேருவரை முடித்துக் கொள்கிறேன். கிருஷ்ண பரந்தார் ஆரம்பித்த உடனே ஒரு தோத்திர பாடினார், எல்லாம் கேட்டிருப்பீங்க. ஒரு 2 வரி படிங்களேன். அந்த முதல் அன்பு தான் என்னன்னு சொன்னீங்களே. ஆமாம். பரமண்டலத்தில் உள்ள பிதாவை துதி செய்யும் பைபிளும் அன்புதானே, பாராளும் அல்லாவின் பேராற்றல் கூறிடும் திருக்குரான் அன்புதானே. அன்பு என்ன ஆற்றல் உடையது என்பது அனந்தர்களுக்கு தெரியும். அது என்ன ஈர்ப்பு சக்தி உடையது. தேவனிடத்திலே நாம் உடன் உறைந்து பார்த்திருப்போம். அவரிடத்திலே உள்ளத்திலே அன்பொழுக கான்றொழுக உருகுமானால் அவர்கள் திரும்பி பார்ப்பார்கள். இதை அனந்தர்கள் நான் அனுபவித்திருக்கிறேன். எல்லா மதங்களுமே அன்பு ஒன்றுதான். யாரிடத்தில் அன்பு? நம்மை ஆட்கொண்ட பெருமானிடத்தில் அன்பு, ஆசானிடத்தில் அன்பு, நம் தெய்வத்திடத்தில் அன்பு. இப்போ நன்மட மக்களாகிய நீங்கள் அவர்களை காணவில்லை, காணாமல் விசுவாசிக்கிறவர்களும் பாக்கியவான்களே. நாங்கள் கண்டு விசுவாசிக்கிறோம், காணாமல் விசுவாசிக்க நீங்களும் பாக்கியவான்களே. அலெக்சாண்டர் கிரகாம்பலை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. கடவுளே இல்லைன்னு சொல்லுவேன். ரேடியோவை கண்டுபிடிச்சிட்டு தொலைபேசி கண்டுபிடிச்சிட்டு அந்த என்ன சக்தி என்று என்னால் கூற முடியாது, எனக்கு தெரிந்ததெல்லாம் அது இருக்கிறது என்பதா என்ற முடிவுக்கு வந்தார். அந்த அன்பு என்பது அத்தகைய ஆற்றலுடையது. அன்பனும் பிடியில் அகப்படும் மலையே, அன்புருவாம் பரமசிவமே. அன்பை ஒன்றைத் தவிர அவர்களை அணுக முடியாது. அந்த அன்பு என்னும் தனிமத்தை நம்மால் பௌதீக ரீதியாக பார்க்க முடியாது. ஆனால் என்றும் அது காற்றைப் போன்றும் நீரைப் போன்றும் உண்மையானதுதான். செயல்பட்டு கொண்டிருக்கிறது, வாழ்ந்து கொண்டிருக்கிறது, நம்மளை இயக்கிக் கொண்டிருக்கிறது. ஏன் என்றால் ஒரு அரசியல்வாதி ஆண்டவர்கள் கேள்விப்பட்டிருக்கிறார், ஆனால் அவர் வந்து சேர்வதற்கான பல தடைகள் நிறைய இருந்தன. மரண தருவாய் நெருங்கிறது. நாங்கள் ஆலயத்தில் அமர்ந்து பேசிக்கொண்டிருக்கிறோம். அப்பொழுது ஆண்டவர்கள் திருமாலி சென்றவர்கள் திரும்பி வருகிறார்கள். அவர் மரணத்தோடு போராடி கொண்டிருக்கிறார் 2-3 நாளாக. கவலையோடு மிக சோர்ந்து திருமுகத்தோடு வந்தார்கள். டேய், அவன் இப்போ நம்மளை நினைக்கிறான்டான்னாங்க. எங்களுக்கு ஒன்றும் புரியலை. அப்போது அந்த தருவாயில், மரண தருவாயில் வச்சு நினைப்பு வருகிறதா? அப்போது அன்பு என்பது என்ன ஆற்றல் உடையது என்று எண்ணி பார்த்தால் அதனுடைய சக்தி நம்மளால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இது உங்களோட பகிர்ந்துக்கிறேன். அன்பு விதி என்பது பிரபஞ்சத்தின் மிக சக்தி வாய்ந்தது. அன்புதான் நியாயப்பிரமாணத்தின் திறவுகோல். எப்படிங்க இயேசு பெருமானவர்கள்
ஆனால் அன்பினால் அன்றி தேவபிரானை சந்திக்க முடியாது, அடைய முடியாது. அந்த எல்லாமே மதங்களும் சொல்வது அன்புதான். யாரிடத்தில் அன்பது? மனை மக்களிடத்திலா? பொய்ப்பொருளா? அதுவும் அன்பு தான், தேவைப்படும் தான். ஆனால் நிஜமான அன்பு தேவனிடத்தில். அந்த சக்தி, அன்பு என்னும் சக்தி கிடைத்துவிட்டால் நம் உள்ளத்திலே மகிழ்ச்சி பொங்கும், சலிப்பு வராது, பிறரை குற்றங்காண வராது. அந்த அன்பு கான்றொழுக உருகுமானால் விருப்பு வராது. இதுதான் இந்த அன்பினுடைய சக்தி. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்பெறும். எதை கொடுப்பது? அன்பை கொடுப்பது. அதான் அந்த அந்த கான்றொழுக அவர்களை பார்த்தோமானால், நினைக்கோமானால் அவர்களை திரும்பி பார்ப்பார்கள். யார் என்று எங்கிருந்தாலும் பார்ப்பார். என்ன ஆற்றலுடையது அனந்தர்கள் அனுபவித்திருக்கிறோம். எனக்கு அவன் தோத்திர பாடல் பாடினவுடனே எனக்கு பழைய ஞாபகங்கள்லாம் வருது. திடீர்னு எங்கடா அவனை காணோம் அப்படிம்பாங்க. அவர்களுக்கு தெரியாமல் ஒன்று நடக்காது. ஒருத்தர் பஸ்ஸில் வந்துக்கிட்டு இருக்காரு, சைடில் சாஞ்சிக்கிட்டு இருந்தார், தலப்பா காட்டில் போயிடுச்சு. சாலைக்கு வந்தார், வேறு தலப்பா எடுத்து கட்டிக்கிட்டு வந்தார், தரிசனம் பண்ணார். என்னடா வழியில் ஒரு கூட நடந்திருக்கு, பேசாமல் வந்து உட்காந்துருக்கேன்ட்டாங்க. அவர்களுக்கு தெரியாது என்ன இருக்க முடியும். உனக்கு முன்னும் பின்னும் சூழ்ந்திருக்கிறேன். சங்கீதத்தில் தாவீது சொல்லுவாங்க, பூமி முழுதும் நிரம்பி இருக்கிறேன், அமைக்கு மறைவாக என்ன செய்ய முடியும். நமக்கு மத்தியிலே அவர்கள் பரிசுத்த ஆவியானது நிரம்பி இருக்கிறது. இது பைபிள் அழகாக இருக்கு. அந்த அன்பை பற்றி சொல்லும் பொழுது எனக்கு உங்களோட பகிர்ந்து கொள்ளணும் என்ற ஒரு ஆதங்கத்தில் தான் பேசுகிறேன். அவர் கொடுத்த தலைப்பு சாகாக்கலை. அது சாகாக்கலை அப்படின்னா என்ன இன்னும் அழகாக சொன்னாங்க. ஆண்டவங்க வாக்கியத்தை மிக அழகாக எடுத்து சொன்னார். ஒரு சமயம் 4 பேர் கிராமத்து மக்கள் வந்திருந்தாங்க, அறியாதவங்க. கிராமத்து மக்கள்னால் அவங்ககிட்ட எப்படி பேசணும் அப்படிங்கிற ஆண்டவங்களுக்கு தெரியாதாங்க. ஒன்றும் இல்லை, சுருக்கமாக கேட்டாங்க. நீங்கள் சம்பாதிக்கிறீங்கள? ஆமாம். காடுகரை வச்சுருக்கீங்க, சம்பாதிக்கிறீங்க. சம்பாதிச்சு என்ன செய்வீங்க? பணம் சேர்ப்பீங்க. அப்புறம் வந்தால் பணம் வந்து நகையை வாங்குவோம், தங்கம். ஆமாம். சரி, இப்போ மனித வாழ்வில் வச்சு எத்தனையோ உயிர் பிராணிகள் இருக்கன, ஜீவராசி இருக்கன. இந்த பிராணிகளை வச்சு உயர்வான படைப்புன்னு எது சொல்லலாம் அப்படின்னு சாதி எளிமையாக கேட்குறாங்க. மனிதன்தான் உயர்வான படைப்பு அப்படின்னு அவங்க ஒத்துக்கிறாங்க. சரி, இந்த மனித உயர்வுன்னு சொல்கிறீங்க, இதில் வச்சு இந்த தங்கத்தையும் இந்த மனிதனையும் ஒப்பிட்டு பார்த்து எது உயர்வு? நாம தான் உயர்வு அப்படின்ட்டு அவங்க சொன்னாங்க. அப்போ நீங்கள் தான் மனிதர் தான் உயர்வுன்னு சொல்கிறீங்களே, நீங்கள் செத்து போனால் மண்ணில் போட்டால் மண் தின்றுது, தங்கம் போட்டால் விளையுது, அது ஏன் என்று கேட்டார்கள். அவங்களுக்கு என்ன சொல்ல தெரியும்? அப்போது அந்த சாகாக்களை பெற்றவர்கள் இந்த எல்லையில் எம் பிள்ளைகளுக்கு அது தொடுவதில்லை என்று குறிப்பிட்டார்கள். அது பேர் தான் சாகாக்கலை, மண் தொடுவதில்லை. அப்படிப்பட்ட சாகாக்களை நமக்கு நம் பெருமானவர்கள் இலவசமாக கொடுத்திருக்கார்கள். இன்றைக்கு நம்மை செய்வதென்று எல்லாம் கையை நீட்டுறதான், கையை நீண்டுறதான், கையை ஏந்துறதா. அன்னைக்கு கையை நின்னா கிடைக்குது. இறைவனுடன் கையேந்துன்னு ஒருத்தர் பாடுறான் மைக்கில். இறைவனுடன் கையேந்து அவர்கள் இல்லை என்று சொல்வதில்லை. எங்கே நடக்குது? இங்கே தான். அனந்தர்கள் மட்டுமல்ல, அன்மன மக்களாகிய நீங்கள் இங்கு ஆண்டவரிடத்தில் வந்து கையேந்திர பார்த்தா, என்னை நீ அறியாதிருந்தும் என் கிருபை என்றும் இருக்கிறது என்று பைபிளில் குறிப்பிடுறார்கள். என்ன அற்புதம்! உங்களெல்லாம் பார்த்தா எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. மிக இளம் வயது. இந்த துடிப்பு உங்களுக்கு எப்படி வந்தது? நீங்களா தேடினீங்களா? சொன்ன உடனே இது நமக்கு தேவை என்று படுது, என்ன காரணமாக இருக்கும்? இப்படி சொன்ன உடனே
இது நமக்கு வேணும் என்று உங்கள் உள்ளத்தில் ஏற்கனவே அந்த கருவிலையை வந்து படைத்ததனால் அந்த எண்ணம் உங்களுக்கு வந்திருக்கிறது. இல்லை என வராது. எல்லாரும் வர முடியாது. தொட்டகுறை விட்டகுறை. அந்த அளவில் நான் சும்மாவல்ல, நான் சொன்னேனே உனக்கு ஒரு ஆபத்தை கொடுத்தேன், நீ வந்து சேர்ந்த, நீ யாடா வந்து சேர் என குறிப்பிட்டார்கள். இப்படி ஒவ்வொருத்தரையும் அவர்கள் தவிர அவர்களுக்கு தெரியாமல் எதுவும் செய்ய முடியாது. இப்படி பேசிக்கொண்டே போகலாம். ஆக அன்பை செலுத்துங்கள், அது கிடைக்கும். அன்பு எப்படி செலுத்துறது? அவர்கள் பட்ட பாடு, திருமேனி தாங்கி வந்து உடல் பொருளாவி தத்தம் பண்ணி பாடியிருப்பார்களே. 12 ஆண்டுகள் அன்னாகாரம் என்று தவம் இருந்தார்களே. அந்த கற்றாழை சாப்பிட்டு கொண்டு அந்த ராஜகம்பீரத்திலிருந்து தீ வைத்திருந்த குடும்பம் என்று தப்பி புறப்பட்டார்களே. அணுகணுவாக நினைத்துப்பார்கள். அன்பு பெருகும். அந்த அன்புதான் மரண தருவாயில் வைத்து நம்மை தப்பிக்க முடியும். மனம் பாசமற்று வாயால் புகழுவதில் எந்த பயனும் இல்லை. இதுதான் உண்மை. அந்த அன்பு அவரிடத்தில் வையுங்கள். அவர்களை எப்படி வைப்பது? அவர்கள் பட்ட பாட்டை நினைத்து பாருங்கள். அதற்குத்தான் கிரந்தங்கள் மான்மியம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இத்தகைய தேவனிடத்தில் கிடைக்கப்பெற்ற நாம் இதை விட மகிழ்ச்சி யாரா உண்டா? உலகத்தில் மகிழ்ச்சின்னு சொல்கிறான், எந்த மகிழ்ச்சி அவனுக்கு இல்லை. நமக்கு மட்டும் எது இருந்தா என்ன, எது என போனா என்ன என்று ஒரு மகிழ்ச்சி இருக்கிறதே. அந்த மகிழ்ச்சியை தேட முடியுமா? தேட முடியாது. என்னதான் இருந்தாலும் உங்களை எரியாமல் ஒரு மகிழ்ச்சி ஏற்பட்டிருக்கிறது.